மக்களே கோவை மாவட்டம் சூலூர்ல ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 10 வயசு ஆகக்கூடிய ஒரு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேஸ்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால வந்து பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. குறிப்பா அந்த குழந்தையுடைய அம்மா பற்றி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அவ்ளோ கான்ட்ரோவர்சியா வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது நீங்க வந்து பயங்கரமா ஷாக்கிங் ஆக போறீங்கன்ட்டு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. என்னென்ன நடந்திருக்குன்றத வந்து ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். மக்களே, இப்போ ரீசெண்டா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூலூர் அப்படின்ற ஒரு ஏரியா பக்கத்துல 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 10 வயது சிறுமிய கார்த்தி அப்படின்றவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய வந்து ரொம்ப கொடூரமாக செதைச்சு கொலை பண்ணியிருந்தான். அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நியூஸ், அந்த தகவல்கள் இப்போ வரைக்கும் நம்மளுடைய மனசுல மாறாத ஒரு வடுவாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய கார்த்தி அப்படின்றவனையும் அவனுடைய நண்பன் மோகன்ராஜ் அப்படின்றவனையும் உடந்தையா இருந்தவன். ஸோ இவங்களெல்லாம் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி நீதிமன்ற காவலில் வந்து வச்சிருந்தாங்க. இது சம்மந்தப்பட்டு இப்போ ரீசெண்டாக அந்த பெண்ணுடைய அம்மா கிட்ட வந்து ப்ரெஸ் மீட்ல பல கேள்விகள் வந்து செய்தியாளர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் குறிப்பாக என்ன கேள்விகள்னு பார்க்கும்போது, அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் வந்து மது போதையில் இருந்ததாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கு. நிறைய பேர் இதை பற்றி பயங்கரமாக கான்ட்ரோவர்சி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெண் குழந்தையுடைய அம்மா வந்து அந்த பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு நான் மது போதையில எல்லாம் இல்லைங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து குடிக்கிறதுக்காக சரக்க வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்க வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து வச்சிருந்தாரு. எனக்கு வந்து தண்ணி தாகமா இருந்தது. அப்போ போயிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்கக்கூடிய அந்த கூல் ட்ரிங்க்ஸ வந்து எடுத்து குடிச்சுட்டேன். அப்போ அதன் காரணமாக எனக்கு வந்து கிறுகிறுன்னு ஆயிடுச்சு. அது வந்து ஒரு மாரியா ஆயி நான் அப்படியே படுத்துட்டேன் அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த ஒரு பாணியில அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரஸ் வந்து பல கேள்விகள் அந்த இடத்துல வந்து எழுப்பியிருந்தாங்க. உங்களுக்கும் கார்த்தி அப்படின்ற அந்த நபருக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? அப்படின்ற மாரியான விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அவை எல்லாத்துக்கும் அவங்க வந்து மறுத்து சில விஷயங்கள வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தவறுங்க. அந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் இந்த மாரி அபாண்டமா என் மேல வந்து பழி சுமத்துறீங்க? எனக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா, என் மேல பழி சுமத்துனவங்க வந்து ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்ட்டு பல விஷயங்கள் அந்த இடத்துல வந்து பேசியிருந்தாங்க. இதை சம்மந்தப்படுத்தி நெறைய பேர் வந்து இப்போ நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்பவர் ரீசென்ட்டா ஒரு வீடியோ கூட ரிலீஸ் ஆச்சு. ஒரு பெண் வந்து அவங்க இந்த கோவையில இருக்கக்கூடிய சூலூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை இறந்து போனாங்க இல்லையா? அந்த பெண் குழந்தை வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அக்கா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த குழந்தையுடைய அம்மா வந்து ரொம்ப போதையில இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு இயல்பு நிலையில இல்ல. 5 மணி வாக்குல போயிட்டு நாங்க எல்லாரும் சொல்றோம், இந்த மாரி குழந்தை காணாம போயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க கிட்ட போய் சொல்றோம். அவங்க ஏந்துக்கவே இல்ல. போதையில ஒரு மாரி இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி அவங்க வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நிலையிலேயே இல்ல அப்படின்ட்டு பல விஷயங்களை வந்து ஒரு வீடியோவின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்கார அக்கா ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இணையத்துல வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அது சம்மந்தப்பட்ட நெறைய பேரும் நெறைய விஷயங்கள் வந்து பேசத் தொடங்கிட்டாங்க. இதை தாண்டி இன்னும் சர்ச்சை மிகுந்த பல கருத்துக்கள் வெளிய வந்தது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பெண்ணுக்கும் அந்த கார்த்தி அப்படின்றவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருந்தது. இவர் தான் அந்த பெண்ணுக்கு வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கான அந்த சரக்கெல்லாம் வாங்கி தருவாரு அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்திருந்தது. இதெல்லாம் சோசியல் மீடியால வந்து பார்த்திருந்தோம். இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். அந்த வீடியோவின் மூலமாக என்ன பார்க்க முடியுதுன்னா, அதாவது அந்த இறந்து போன பெண்ணுடைய அப்பான்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவர்கிட்ட சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் வந்து வேலைக்கு போயிருந்தேன். நான் கரெக்ட்டா ஒரு 5 மணி வாக்குல அது மாரி வீட்டுக்கு திரும்பி வரும்போது, என்கிட்ட பதறி அடிச்சு நெறைய பேர் இந்த மாரி குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய மகன், அந்த காணாம போன பெண்ணுடைய தம்பி, அப்பா இந்த மாரி அக்கா வந்து காணாம போச்சு அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களாம். அவரும் அந்த இடத்துல வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிருக்காரு. ஏன்னா பெத்த குழந்தை இல்லையா? காணாம போச்சுன்னா, பதற தானே செய்யும். அதுக்கப்புறம் அந்த வீடியோல வந்து பார்க்க முடியுது. அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. அந்த சமயத்துல உங்களுடைய மனைவி வந்து எந்த மாரியான ஒரு நிலையில இருந்தாங்க? அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு வந்து அவர் சொல்றாரு, என்னுடைய ஒய்ஃப் வந்து ஃபுல்லா போதையில இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து ரெகுலரா நடக்கும். அவங்க இப்படிதான் இருக்காங்க. ரொம்ப நாளா இப்படிதான் இருக்காங்கன்ட்டு பல விஷயங்களை வந்து அவர் வந்து உடைச்சு பேசியிருந்தாரு. அதை தாண்டி அந்த கார்த்தி அப்படின்ற அந்த நபர் வந்து அப்பப்போ உங்க வீட்டுக்கு வந்து போவாராமே அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து கேட்கும்போது, அவர் ஆமா அப்பப்போ நான் இல்லாதப்போ வந்து போவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் அத வந்து என்கிட்ட சொல்லல. அப்படின்ற மாரியான சில விஷயங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியால வீடியோக்களாக சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. இதன் பின்னாடி வந்து எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. பட் சோசியல் மீடியால இவ்வாறான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதற்கு இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நபர்கள் பல கேள்விகள இந்த இடத்துல வந்து முன் வச்சுட்டு வராங்க. ஏங்க இவங்க பிரஸ் மீட் குடுக்குறாங்க. அந்த இறந்து போன குழந்தையோட அம்மா பிரஸ் மீட் குடுக்குறாங்க. அவங்க மூஞ்சில கவலை ஏதாச்சும் தெரியுதா பார்த்தீங்களா? அவங்க வந்து எவ்வளோ ஆக்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப மோசங்க. சந்தேகமா இருக்கு. அந்த பெண்ண வந்து கூப்பிட்டு விசாரிங்க. இந்த பிரச்சனையில, இந்த கொலையில வந்து அவங்களுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படின்ட்டு போலீஸ் விசாரிக்கணும். பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த
பெண் அந்த பிரஸ் மீட் குடுத்தாங்க இல்லையா? அந்த குழந்தையோட அம்மா. ஸோ அவங்களுடைய மூஞ்சில கொஞ்சம் கூட சோகம் இல்ல. அவங்க வந்து காசுக்காக தான் இப்போ வந்து இந்த மாரியெல்லாம் பிரஸ் மீட் குடுத்து, இந்த மாரி சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. ஸோ அவ்ளோ பேர் இப்ப வந்து அந்த பெண்ணுக்கு எதிராக வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம அந்த பெண் வந்து அந்த பிரஸ் மீட்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அவை எல்லாம் இப்ப வந்து பயங்கர கான்ட்ரோவர்சியா வந்து போய்க்கிட்டு இருக்கு. இதை தாண்டி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாரி என்னுடைய குழந்தைய வந்து கண்லயே காட்டல. அவங்க வந்து கொண்டு போயிட்டு எரிச்சுட்டாங்க. ஸோ என் குழந்தை இறந்து போன பிறகு கண்ணுலயே காட்டல. நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும், நான் வரதுக்கு முன்னாடியே வந்து குழந்தையுடைய சடலத்த வந்து எரிச்சுட்டாங்க. ஸோ என்னுடைய கணவன் அந்த குழந்தையுடைய அப்பாவ கூப்ட்டு அவர்கிட்ட வந்து அரசு அதற்கான காசு, அந்த இழப்பீடு தொகையெல்லாம் அவங்களுடைய அப்பா கிட்ட குடுத்துட்டு இறுதி சடங்கு வந்து முடிச்சுட்டாங்க. அப்படின்ட்டு அவங்க சில குற்றச்சாட்டை வந்து அடுக்கியிருந்தாங்க இல்லையா? இதையும் அவங்க சில நபர்கள் சோசியல் மீடியால பொருட்படுத்தி, ஸோ இவங்க பாருங்க காசுக்காக தான் இவங்க வந்து இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மை தன்மையே இல்ல அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில டீகோட்ஸ் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா இந்த மாரி ஃப்ரிட்ஜ்ல இருக்கக்கூடிய சரக்க வந்து நீங்க எடுத்து குடிச்சிருக்கீங்க. அது வந்து கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்றீங்க. ஸோ வாயில வைக்கும்போதே அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியாதா? பல விஷயங்கள் கேள்விகளாக கேட்டு நெறைய விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால வந்து ஷேர் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ போலீஸ்க்கும் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல அவங்கள வந்து விசாரணை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ மக்களே நம்ம வந்து இந்த சம்பவத்தோடைய ஒரு பக்கம் தான் பார்த்தோம். மறுபக்கம் பார்க்கும்போது ஒரு தலைய சுற்றி வருதுங்க. என்னடா இது! இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாரி சில கோணங்கள்ல வந்து யோசிக்க வைக்குது. பட் இதோடைய உண்மை தன்மை என்னன்றது வந்து போக போக தெரியும்ன்ட்டு நம்புறேன். ஸோ இதுல வந்து போலீஸ் குறுக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மைய வந்து கண்டறியணும். இல்லைன்னா கான்ட்ரோவர்சி வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.